Hi, learners. Welcome to day 9 of our Word of the Day journey. Today's word is something many of us do daily, especially when food is late or work piles up. It's grumble. Grumble. Let's see what it means, how to use it, and test your understanding. Word of the day: Grumble. 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 Again, grumble. Grumble. It is a verb and a noun. Grumble means to complain in a low, annoyed voice, usually about something small. Also refers to the act of complaining as a noun. The act of complaining. அதாவது கிரம்பிள்ண்டா மெதுவான அல்லது குறைந்த சத்தத்தில் புலம்புவது அல்லது குறை கூறுவது. இது எது தொடர்பாக? ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தொடர்பா புலம்புறதானா. அதாவது குறை சொல்வது, புலம்புவது, மொஞ்சொலித்து பேசுறதான் நாங்க கிரம்பிள் அப்படின்னு சொல்றோம். அப்படியான மிக குறைந்த ஒலியில் யாராவது குறை சொல்கின்ற சத்தம் இருக்குதல்லவா, அதை பெயர் சொல்லாக கிரம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். யூசேஜ் as a verb. He grumbled about the weather. யாருமே எந்த மேட்டமும் கொண்டு இயலாது. காலநிலை மேட்டம் தானாவே உருவாகித்தான் இருக்கு. அதைட்டு நாங்க புலம்பி ஏதாவது யூஸ்ஃபுல்லா இல்லை. அப்ப அந்த நேரத்துல யாராவது அதை பற்றி புலம்பினா நாங்க என்ன சொல்லுவோம்? He grumbled about the weather. As a noun, I heard her grumble from the kitchen. அவ கிச்சனுக்குள்ள புலம்பி கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை கேட்டேன். I heard her grumble from the kitchen. Now let's see example sentences. அவள் சாப்பாட்டை பற்றி எப்போதுமே புலம்புகிறாள். ஒரு நாள் கூட அவ புலம்பாம விட்டதே இல்லை. She always grumbles about the food. She always grumbles about the food. எல்லாரும் வாயத்திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Super. She always grumbles about the food. புலம்பாதே, உன்னுடைய வேலையை பார் அப்படின்னு சொல்றோம். சில பேர் வேலையை பற்றியும் புலம்பிட்டு இருப்பாங்க. Stop grumbling and do your work. Stop grumbling. புலம்புறத நிப்பாட்டு, புலம்பாத, உன்னுடைய வேலையை செய். And do your work. Stop grumbling and do your work. Do your work. Again, stop grumbling and do your work. ஏசி வேலை செய்து கொண்டில்லை என்ற காரணத்தால் அவன் புலம்பினான். He grumbled because the AC wasn't working. He grumbled because the AC wasn't working. எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. He grumbled because the AC wasn't working. என்ற தாத்தாக்கு புலம்புறது பிடிக்கும். ஆனா அவர் அந்த புலம்புறது யாரையும் துன்பப்படுத்தணும் அல்லது யாருக்கும் தீங்கு செய்யணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல இல்ல. யாரையும் குறவு சொல்லணும் அப்படின்ற நோக்கம் கூட இல்ல. இதை எப்படி சொல்லலாம்? My grandfather likes to grumble. புலம்புறதுக்கு அவருக்கு விருப்பம். My grandfather likes to grumble, but he means no harm. இப்ப சில பேர் சமையல்ல குறை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சமையலை விட்டு புலம்பினா சமைச்சது சரியில்லைன்றது அர்த்தம். ஆனா தாத்தா புலம்புவார் தான், அது எந்த விதமான தீங்கான விஷயமுமே இல்லை. அதாவது அது வெறும் பழக்கம் தான் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். என் தாத்தா புலம்புவார், என் தாத்தாக்கு புலம்புறது பிடிக்கும். My grandfather likes to grumble, but he means no harm. அதை விட்டு வெறும் பழக்கம் தான். My grandfather likes to grumble, but he means no harm. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. My grandfather likes to grumble, but he means no harm. கூட்டத்திலிருந்து மென்மையான ஒரு புலம்பல் கேட்கப்பட்டது அல்லது மென்மையான ஒரு புலம்பல் இருந்தது கூட்டத்தில். There was a quiet grumble from the crowd. ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டமா இருக்குல்ல, ஆனா மெதுவா ஒரு கிரம்பிள் புலம்பல் சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. There was a quiet grumble
from the crowd. Again, there was a quiet grumble from the crowd. அவள் தன்னை தானே சுத்திகரிக்கும் போது புலம்பினாள். She grumbled under her breath. Under her breath என்ன? தன்னைத்தானே ஒருத்தர் புலம்புறத நாங்க அப்படி சொல்லலாம், தன்னைத்தானே. She grumbled under her breath while cleaning. சில பேருக்கு அப்படியும் ஒரு பழக்கம் இருக்குது, தங்களை தாங்களே புலம்பிக் கொள்ளுவாங்க, ஏண்டா இப்படி அந்த மாதிரி. She grumbled under her breath while cleaning. Once again, she grumbled under her breath while cleaning. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? She grumbled under her breath while cleaning. Now let's see some example conversations. Conversation 1. What's wrong? You are grumbling again. என்னாச்சு? நீ திருப்பியும் புலம்ப தொடங்கிட்ட அப்படின்னு சொல்றேன். What's wrong? You are grumbling again. அப்ப முதலும் புலம்பிட்டு இருந்திருக்காங்க, இப்ப திருப்பியும் தொடங்கிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். I'm tired of cleaning everyone's mess. எல்லாட்ட குப்பைகளையும் கிளீன் பண்ணி நான் கலைச்சே போனேன் அப்படின்னு சொல்றாங்க. I'm tired of cleaning everyone's mess. Once again, I'm tired of cleaning everyone's mess. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? What's wrong? You're grumbling again. I'm tired of cleaning everyone's mess. இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து வினாவை கேளுங்கள், நான் பதிலை சொல்கிறேன். I'm tired of cleaning everyone's mess. Very good, you got it. Conversation 2. Did you hear Dad grumble about the electricity bill? அப்பா மின்சார பட்டியலை பற்றி புலம்பினது கேட்டீங்களா அப்படின்னு கேட்கிறோம். Did you hear Dad grumble about the electricity bill? அதுக்கு அடுத்தவர் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். எஸ் லைக் எவ்ரி மந்த். அப்படித்தான், ஒவ்வொரு மாதமும் வேற அப்படித்தானே புலம்புறேன், ஒவ்வொரு மாதமும் வேற அப்படித்தானே. எஸ் லைக் எவ்ரி மந்த். லைக் எவ்ரி மந்த். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாப்போமா? Did you hear Dad grumble about the electricity bill? Yes, like every month. இப்போ நீங்கள் வினாவை கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். Yes, like every month. Very good, you got it. Now conversation 3. You always grumble about work. You always grumble. நீ எப்பவுமே புலம்புற, எதை பற்றி? வேலையை பற்றி. You always grumble about work. You always grumble about work. அதுக்கு அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். Because no one listens to my ideas. ஏனெண்டா யாருமே இந்த யோசனையை கேட்கிறாங்க. Because no one listens to my ideas. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? Because no one listens to my ideas. No one listens. பாருங்கள், மறுமுறை இருக்க எல்லாரும் சேர்ந்து சொல்லி பார்ப்போம். You always grumble about work because no one listens to my ideas. இப்போ முதலாவது உரையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் அதற்கான பதிலை சொல்கிறேன். Because no one listens to my ideas. Very good, you got it. Now stop grumbling, start answering. This is the quiz time. Grumble means, Tamil meaning of grumble. She always blank about the food. Which sentence is correct? What part of speech is grumble in this sentence? He didn't stop his grumble. Please comment your answers. Don't forget to comment. Practice makes you perfect. So the next time you or someone complains softly, that's called a grumble. Try using the word next time you feel annoyed. Comment below, what's something you grumble about often? Get ready for day 10. Run into
a surprise phrasal verb used in daily conversations. If you found this video helpful, please like, share and subscribe to continue learning words that make you express better. Thank you for watching.